நீலகண்டன் எங்க? அதுவா, நேத்து நடந்த சம்பவத்துல கங்கா விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக கங்காவை கூப்பிட்டு பட்டணத்துல இருக்கிற அவங்க அம்மாவை பாக்கிறதுக்கு போயிருக்காரு. ஓஹோ, இன்னும் அந்த சக்காலத்தி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரா? என்ன 24 மணி நேரத்துக்குள்ள அவரை நான் டைவர்ஸ் பண்றேன். பெரியப்பாவை கூப்பிடுங்க. என்னத்த வீட்டு கதவை மூடிட்டே இருட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? செஞ்ச தப்புக்கு ஜனங்க கிட்ட முகத்தை காட்ட முடியலையோ? இல்ல, ஊருக்கும் வீட்டுக்கும் வெளிச்சு கொடுக்கிறவனோட வாழ்க்கையை இருளடைய வச்சது நான் மட்டும் இல்ல, நீயும் கூட தான். இந்த ஊருக்கெல்லாம் வெளிச்சம் தர உங்க மகன் நீலகண்ட எங்க போயிருக்காரு? உங்க மகனுக்கு தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பணத்துக்காக தானே எனக்கு தெரியாம போச்சு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சு இதுக்காக என் கருத்துல தாலி கட்டினாரு. அவன் வாழ்க்கையில செஞ்ச முதல் தப்பு எனக்கே தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டினது. இப்படி நடக்கும்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் வேண்டான்னு அவனுக்கு நான் புரிய வச்சிருப்பேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சு இந்த நரகத்துல விழாம நான் அவனை காப்பாத்திருப்பேன். இப்படி அழுது கண்ணீர் விட்டா செஞ்ச பாவம் எல்லாம் சும்மா போகாத. திருடனும் ஒன்னா சேர்ந்து கடவுளை கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. என் சொத்துக்காக நீங்களும் உங்க மகனும் என் பெரியப்பாவை ஏமாத்தி ஆடின நாடகம் இது. உங்க பெரியப்பா கூட சேர்ந்துகிட்டு உன் சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உன் வீட்டுல வேலை செஞ்சாலும் நான் என் சொந்த உழைப்புலதான் அவனை வளர்த்தேன். ஆனா உனக்காக, உன் பாதுகாப்புக்காக அவனோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு உன் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புன. அவன் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு என் மகனை உனக்கு காவல வச்ச. பெரிய ஜமீன்தார் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.